ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் நல்ல ஒரு வால்டிலிட்டியான எக்ஸ்பைரி. இந்த இதுலேருந்து நீங்கள் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்னிங்கே டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க. புட் ஆப்ஷன் ரைட் கம்பேர் பண்ணும்போது 50% தான் இருக்காங்க அப்படின்னும். கால் ஆப்ஷன் இங்கே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கால் ஆப்ஷன் சைடில் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுறதுக்கு இன்னும் பாசிபிலிட்டி இருக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தோம். இங்கே சில பேத்துக்கு அது புரியலன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நான் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நார்மலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் சைடில் நல்ல ரைட்டிங் இருக்குது, அப்போது மார்க்கெட் அதுக்கு மேலே போகாது, நம்ம புட் ஆப்ஷன் சைடு தான் போக போகுது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் ஆப்ஷன் பையர்ஸ் ட்ராப் ஆவாங்க. செகண்டாக இருக்க விஷயம் வந்து ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் ரைட்டிங் ஹெவியாக இருக்கனால மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புட் பையர்ஸ் ட்ராப் ஆன விஷயத்தை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுது, திருப்பி ரைஸ் ஆகுது, அகைன் ஃபால் ஆகி ஒரு கன்சால்டேஷன் ஜோனில். இது எப்படி கன்சால்டேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ஐரை ஃபார்மேஷனே நடக்காமல் ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கன்சால்டேஷன் ஜோனாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்கேன், அது எகைன் டே லோவும் பிரேக் பண்ணுது. அதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன அப்படின்னா புட் ஆப்ஷனை போய் எடுத்து பார்க்கும்போது 80 ருபீஸ்லேருந்து 105ல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கும். சரி, எகைன் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, சரி இன்னும் புட் ஆப்ஷன் வாங்கலான்னு. அங்கேருந்து டே லோ பிரேக் பண்ணும்போது இமீடியட்டாக ஸ்பைக் வந்துருக்கும், அந்த கேண்டில்லே ரிவர்ஸ் ஆயிருக்கும். ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் என்ட்ரி 110லையோ 115லையோ எங்கே போட்டிருந்தாலும் சரி, அப்படியே லோயர் லோ ஃபார்மேஷனில் ஆவரேஜ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் சரி, ப்ரீமியம் அப்படியே டீக் ஆயிரும். இது ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் பாருங்கள், இதோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:55ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 10:55 பார்த்தீங்கன்னா இங்கே 115 120ல இருக்குது ப்ரீமியம். அங்கேருந்து ஸ்டில் 1 o'clock வரைக்கும் மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 900 to 975, மேக்ஸிமம் ஹை வந்து 975. ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock ப்ரீமியம் பார்க்கும்போது 26 ருபீஸ்க்கு வந்துச்சு. அப்படியே ஒரு பவுன்ஸ் கூட கொடுக்காம அப்படியே செல் ஆன் ரைஸ்லேயே வந்திருக்கு. இப்போ இதுதான் புட் ஆப்ஷன் வாங்கினவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எகைன் வந்துரும் சொல்லிட்டு செல் ஆன் ரைஸ்லேயே வந்து இதுதான் பிஇ பையர்ஸ் ட்ராப் ஆகிற இடம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு இங்கே ரைட்டிங்கில் இருப்பாங்க, நல்ல மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் எகைன் 21,100 வந்திருக்கும், இங்கே செல் பண்ணியிருப்பாங்க. எகைன் பவுன்ஸ் ஆகி 22,000லேருந்து 20,080 வரைக்கும் வரும். இந்த மாதிரி கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஒவ்வொரு பை மேலே வரும்போதும் கால் ஆப்ஷன் ரைட்டிங் நல்லா புஷ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் டவுன் சைடில் நல்லா செல் ஆஃப் பண்ணுறதுக்கு நல்லா தெரியுது. இப்போ கால் ஆப்ஷன் சைடோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் பையர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கன்சால்டேஷனில் இமீடியட்டாக ஸ்பைக் வந்திருக்கும். அதுக்கு தான் அந்த ப்ரீமியம் எடுத்து போட்டிருப்போம். ஆப்ஷன் ப்ரீமியம் இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போது வந்து என்ன அப்படி ஆகும்னா பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இம்மிடியேட்டாக வேறு நல்ல ஒரு ரேலியில் போகும். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படியே அன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தங்களா எக்ஸிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நார்மலாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக சொன்னேன். இந்த மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூவில் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. அதனால இந்த மூவ் எகைன் எண்ட் ஆஃப் த டேல ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 1410 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1823 கோடி பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க, டிஏஎஸ் வந்து பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட்டில். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது, நாளைக்கு தான் கிரியேட் ஆகும். இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா 22,000ல் புட் ரைட் இருக்குது. கம்பேர் வித் கால் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை பாட்டம் டு டாப் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 0.5 லெவல் சப்போர்ட் எடுத்திருக்கும். ஒரு பையிங்க்கு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் பையிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த எக்ஸாக்டாக நடந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எகைன் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷனில் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாவோ ஆர் கேப் அப்லேயோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டாக பையிங் ப்ரெஷரில் போச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது இவ்வளோ ஒரு பையிங் ப்ரெஷர் வரும்போது கண்டினியூஸாக ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இமிடியேட்டாக 22,300 எதுலையோ டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அப்படின்னா மார்க்கெட்டில் 22,150 இந்த இடத்துல மார்க் பண்ணுற பாருங்க. 150 to 22,100 வரைக்குமே சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் அப்படியே கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அழகா ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதுதான் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். டாப் டு பாட்டம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணாலும் நான் சொன்னேன் அந்த 22,100 வந்து 0.618 லெவல். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய பையிங்க்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகி இமிடியேட்டாக பையிங் ப்ரெஷரில் போச்சு அப்படின்னா எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்காமல் பேரிஸ்னஸ் காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல எடுக்கும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிஃப்டியில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் சைட், புட் ஆப்ஷன் சைட். அதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் கேட்டதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸில் வரும்போதே என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எண்டிங் நடந்துடும். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகைன் இந்த கேண்டில் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கும்போது இங்கே தான் உங்கள் என்ட்ரியாக இருக்கணும். இது ஸ்டாப் லாஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை ரெசிஸ்டன்ஸில் வந்தாலோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு எகைன் ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நிஃப்டியில் கேட்ச் பண்ணலாம். நாளைக்கு அதே மாதிரி தான் இப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் நிஃப்டியில். செகண்ட் நிஃப்டி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி 22,200 இருக்குது. 3% கணக்கு போட்டிருந்தாலும் கூட ஆல்மோஸ்ட் பெர் டேக்கு அசால்ட்டாக 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நிஃப்டிக்கு. அதனால் நிஃப்டியில் திடீர்னு ஃபால் வருது, ரைஸ் வருதுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க. கன்ஃபர்மேஷனாக டெக்னிக்கலாக ஷார்ட் ஆகிருக்கும். இப்போ கன்ஃபர்மேஷனாக டெக்னிக்கலாக லாங்கில் இருக்குது. நிஃப்டி அல்ட்ரா பையிங்கில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி கூட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி 46,630 எபோ சஸ்டைன் ஒன்லி சம் அப் மூவ் மே பாசிபிள், அதர்வைஸ் செல் ஆன் ரைஸ்ன்னு போட்டிருந்தோம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனோடனே நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். அதுக்காக தான் சொல்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கிறதோட இது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கேண்டில் நல்லா கன்ஃபர்மேஷன் வரும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸாக வச்சு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் போட்டிருக்கேன். ஃபிப்னாசி ட்ரா பண்ணது வந்து 47,000ல் 0.68 லெவல் வருது. பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாவோ கேப் அப்லேயோ ஓப்பன் ஆச்சுன்னா இமிடியேட்டாக சேம் சினாரியோ எப்படி நிஃப்டியில் சொன்னோமோ அந்த மாதிரி சேம் சினாரியோ இந்த இடத்துல 46,800 to 46,744 சப்போர்ட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 47,000 பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 47,124, 47,200 அழகாக இந்த டார்கெட்டை கால் ஆப்ஷன் சைடு அழகாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். செகண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஸ்டாக்ஸ்க்கு வந்து கப் அண்ட் ஹேண்டில் சொல்லுவோமோ அந்த மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் எகைன் ரீடெஸ்ட் எகைன் ஐஆர்ஐ ஃபார்மேஷனில் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிமேல் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் எனி கைண்ட் ஆஃப் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் பிரேக் ஆகுதுன்னா வேணால் நம்ம இந்த 47,760 கீழே நம்ம இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குது, இங்கேயும் ரிஜெக்ஷன் இருக்குது, இப்போ இங்கேயும் ரிஜெக்ஷன் இருக்குது. நாளைக்கு இங்கேயும் ரிஜெக்ஷன் வந்துட்டு டவுன் சைடில் பிரேக் ஆகுச்சுன்னா 46,800 பிலோ பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக 46,600 வரைக்கும் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் அதர்வைஸ் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் எப்படி பார்ப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் ரொம்ப வால்டெலிட்டியாக இருக்குது.
மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் நிஃப்டியோட மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். பிளைண்டாக நீங்கள் வந்து ப்ரைஸ் மேலே போகுதுன்னு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரே கேண்டில் 50 to 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் என்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 ரவுண்ட் நம்பர் கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆனாலும் சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு தான் போகும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க, இந்த 47,850 to 860 சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.